மக்களவைத் தேர்தலில் எந்த தொகுதியில் யார் போட்டியிட்டால் நன்றாக இருக்கும், வெற்றி பெறுவார்கள் என மாவட்ட செயலாளர்களிடம் வேட்பாளர் பட்டியலை கேட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. முழு விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், முழு விவரங்களை. அதிமுக செயலாளர்கள் கூட்டம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வந்தது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் குறித்துதான் விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை ஏற்கனவே அதிமுக தரப்புல தொடங்கிவிட்டது. நாடாளுமன்ற தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய அந்த பணிகள் ஏற்கனவே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை மேற்பார்வையிடுவதற்காக மாவட்ட வாரியாக அதிமுக அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 82 மாவட்ட வாரியாக இந்த மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. 2 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அந்த மாவட்டத்துக்கான மேற்பார்வையாளர்கள் அந்தந்த மாவட்டத்தில் கூட்டங்கள் நடத்தி இந்த பூத் கமிட்டிக்கான சரியான நபர்களை தேர்வு செய்து அதுல ஒரு விகிதாச்சாரம் அந்த பூத் கமிட்டியில யார் யாரெல்லாம் இடம்பெற வேண்டும், எந்தெந்த அணிகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் இடம்பெற வேண்டும், ஐடி விங்கு, இளைஞர் இளம்பெண்கள் பாசறை, அதே போல மற்ற அணிகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் அதுல இடம்பெற வேண்டும், இளைஞர்கள் இடம்பெற வேண்டும் என்பதெல்லாம் வரையறுக்கப்பட்டிருந்தது. அந்த வரையறைக்கு ஏற்ப அந்த பட்டியலானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியல் தயாரிக்கக்கூடிய பணிகள் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற தொகுதி வாரியாக வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய அந்த பணிகள்ல அதிமுக தலைமை தற்போது மும்முரம் காட்டி வருகிறது. ஏற்கனவே இந்த தேர்தல் தொடர்பாக திரு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அதிமுக தலைமையில மெகா கூட்டணி அமைக்கப்படும் எனவும் கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் கூட்டணி தொடர்பான அதிமுகவுடைய நிலைப்பாடையும் தெளிவுபடுத்திவிட்டார். இந்த சட்டமன்ற தேர்தலிலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதையும் கடந்த 2 மாநாடுகள்ல, குறிப்பாக புரட்சி பாரத கட்சியினுடைய மாநாட்டிலும் அதே போல எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாட்டிலும் கடந்த மாதம் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவிலும் இந்த விவகாரத்தை எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்திவிட்டார். இந்த நிலையில 40 நாடாளுமன்ற தொகுதி, தமிழ்நாடு மற்றும் புதுவை உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளரை இறுதி செய்வது தொடர்பான அந்த ஆலோசனையானது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நடைபெற்று வந்தது. இந்த கூட்டத்தில் தொகுதி வாரியாக வேட்பாளரை யாரை நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு என்பது குறித்து மாவட்ட செயலாளர்கள் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் அந்த தொகுதியில நன்கு மக்களிடத்துல நன்கு பரிச்சயமான முகம், யாரை நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்பது குறித்த அந்த பட்டியலை கொடுத்திருக்கிறாங்க. அதே போல யாருக்கு விருப்பமாக யார் எல்லாம் இருக்கிறார்கள் என்பது குறித்து அந்த பட்டியலையும் கேட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் பரிசீலித்து தலைமை கழக நிர்வாகிகளோடு ஆலோசித்து அந்த இறுதி முடிவை அதிமுக தலைமையானது எடுக்க இருக்கிறது. இந்த பணிகள் எல்லாம் இந்த மாதத்துக்கு உள்ளேயே முடிப்பதற்கு அதிமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. முன்கூட்டியே வேட்பாளருக்கு இறுதி செய்து அவர்களுக்கான அந்த இசைவு தெரிவித்ததால் தான் அவர்கள் பிப்ரவரியிலிருந்தே அந்த தேர்தல் பணிகளை தொடங்க முடியும். அப்போதுதான் வெற்றிக்கான அந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை மேலும் சாதகமாக்கி கொள்ள முடியும் என்ற அடிப்படையில இந்த பணிகளானது தற்போது வேகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்களை அந்த பட்டியலை கேட்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்களும் இந்த பட்டியலை கொடுத்திருக்கிறாங்க. இந்த பட்டியலை தலைமை கழக நிர்வாகிகளோடு ஆலோசித்து இறுதி முடிவை அதிமுக எடுக்க இருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தையும் ஒரு புறம் இருக்கும். கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்த அந்த தொகுதிகள் போக மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு ஏற்கனவே இறுதி செய்யப்பட்ட அந்த வேட்பாளர்கள் அவர்களுடைய பணியை தொடங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில இந்த பட்டியலானது கேட்கப்பட்டிருக்கிறது. யாரை எந்த தொகுதியில் நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்கிற பட்டியலை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செயலாளரிடம் கேட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் சொல்ல கேட்டும். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.